ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜி நியூ சிலபஸ்ல 1 டே 2 கான்செப்ட் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் டேனியல் கோல்மன்ஸ் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இதை நம்ம இமோஷனல் கோஷன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இஐ இக்யூ எது கேட்டாங்கனாலும் சேம் கான்செப்ட் தான். சோ இந்த டேனியல் கோல்மன் 1995 இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இதுல மொத்தமா 5 டொமைன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா பேசிக்கலி நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட இமோஷன்ஸை நம்மளுக்கு ஒழுங்கா மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கிறது. இதுல 5 டொமைன்ஸ் என்னென்ன? செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ரெகுலேஷன், மோட்டிவேஷன், அதுக்கப்புறம் எம்பதி, கடைசியா சோஷியல் ஸ்கில்ஸ். இப்போ இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா தான் நீங்க ஒரு நல்ல லீடரா இருக்க முடியும், ஒரு நல்ல டீச்சரா இருக்க முடியும், அண்ட் உங்களோட மென்டல் ஹெல்த் வந்து பெட்டரா இருக்கும். சோ இதுல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம்னா, இந்த கான்செப்டோட நேம் கொடுத்து இதை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம், அல்லது இந்த 5 டொமைன்ஸ் என்ன சொல்லுங்க அந்த மாதிரி உங்களை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? Which of the following is not a domain of Coleman's EQ அப்படின்னு கேட்டிருக்காங்க. எம்பதி, மோட்டிவேஷன், லாஜிக்கல் ரீசனிங், சோஷியல் ஸ்கில்ஸ். கரெக்ட் ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. இந்த வருடம் உங்க பிஜிடிஆர்பி ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற கனவு மேம்பட ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்கள்.